ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல்லேருந்து வர குட்டீஸ்க்கு ஹெல்த்தியாகவும் கொடுக்கணும், அதே சமயத்தில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியாகவும் இருக்கணும். அப்படின்னா இந்த ஸ்நாக்ஸ் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ராகியை ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டுட்டு ஒரு முடி தேங்காய் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் பல் நல்லா நைஸாகிற அளவுக்கு பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பால் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு பெரிய பெரிய கண் இருக்கக்கூடிய வடிகட்டியில் ஜூஸ் வடிகட்டுவோம் இல்லையா, அதில் வடிகட்டக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கிளாத்லேயோ அல்லது டபுள் ஃபில்டர் இருக்க மாதிரி ஃபில்டர்லேயோ அந்த பாலை மட்டும் தனியாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஏலக்காய் போட்டுக்கணும், நான் போட மறந்துட்டேன். அதனால இப்போ 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு மறுபடியும் பால் எடுத்துக்கலாம். 3 அல்லது 4 முறை நல்லா சக்கையாகிற அளவுக்கு வடிகட்டி எடுத்துக்கணும். மதர் ஃபீடுக்கு அப்புறமா கொடுக்குற முதல் உணவாகவே நிறைய குடும்பங்களில் இந்த ராகியை தான் கொடுக்கறது வழக்கம். இதில் கால்சியம், அயர்ன், ஃபைபர் இது எல்லாமே நிறைஞ்சு இருக்கிறதுனால வளர்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கறது சிறப்பு. 3லேருந்து 4 முறை வடிகட்டி எடுத்த இந்த ராகி பாலை இப்போ ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு கிளறிட்டே இருக்கணும். 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது சீக்கிரம் ரெடி ஆகிடும், ஆனால் கைவிடாமல் கிண்டிகிட்டே தான் இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம கிண்டி கொடுத்தாலே இந்த மாதிரி ஒரு கெட்டியான பதம் வந்துடும். இதுக்கப்புறம் நல்லா சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சு நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும். ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு 1.5 கப் அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு ராகி எடுத்துக்கிட்டோமோ அந்த அளவுக்கு நாட்டு சக்கரை நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த சக்கரை விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். 1.5 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா இந்த ஹெல்த்தியான ரெசிபி ரெடியாகி வந்துடும். இப்போ பாருங்கள், சக்கரை நல்லா இலகி வந்ததுக்கப்புறமா இதனோட கலரே அப்படி ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி கரண்டியிலேருந்து எடுத்து பார்க்கும்போது விட்டு விட்டு வந்ததுன்னா அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நல்லா கண்ணாடி பதமாக இருக்குது. இப்போ இதை இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ஒரு ட்ரேவில் நெய் தடவிட்டு அதுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதுலேயே அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஆற விட்டுட்டோம்னா பீஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை பீசஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். அப்படியே நல்லா அல்வா மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.